சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் மாளிகையில் நடக்கவிருந்த தேநீர் விருந்தை ஆளும் திமுகவும் புறக்கணித்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது. அதாவது குடியரசு தின விழா மற்றும் சுதந்திர தின விழா நாட்களில் தமிழக ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் சார்பாக ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அதே போல முக்கிய நபர்கள், முன்னாள் அதிகாரிகள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், அதே போல தமிழகத்தின் முக்கிய கட்சிகளின் பிரதிநிதிகள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு ஒரு தேநீர் விருந்தானது தமிழக ஆளுநர் கொடுப்பார். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அதாவது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் திமுகவிற்கும் ஆளுநருக்குமான ஒரு மோதல் போக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் தற்போது ஆளுநரின் பதவி காலம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தமிழக ஆளுநர் RN ரவியின் அந்த பதவி நீட்டிப்பு குறித்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்திற்கு திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் போன்ற அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதலாவதாக காங்கிரஸ் தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சி அனைவருமே இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் தலைமையான அதாவது அந்த இந்திய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியின் தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் தான் தற்போது அந்த திமுகவின் RS பாரதி தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக, அதாவது நாளை மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக தற்போது திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக சார்பாக பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது.